குருசாமி, தம்பி குருசாமி, ஐயா குருசாமி. ஏக்கா வாக்கா. மைனி வாங்க மைனி. ஏக்கா என்னக்கா நீ மட்டும் வந்திருக்கா? மாமா வரலையா? பிள்ளைகள் வரலையா? இல்லப்பா, நீ பிளான் போட்ட உடனே நான் மட்டும் தான் கிளம்பி வந்தேன். ஆமா, எதுக்கு வர சொன்ன? சும்மாதான்க்கா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னாலயும் வர முடியல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வருவான்னு நினைச்சேன். இல்ல தம்பி, நீ பிளான் போட்ட உடனே ஏதோ அவசரம்னு நினைச்சிட்டு நான் மட்டும் கிளம்பி ஓடி வந்துட்டேன். சொல்லி இருக்கலாம்ல, பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டே வந்திருப்பேன் மெதுவா. உங்க தம்பி எப்பவுமே இப்படிதான் மைனி, சொல்ல வேண்டியதை முழுசா சொல்லாம பாதி மண்ணு முழுங்கிடுவாரு. என்ன சரோஜா, எப்படி இருக்கா? பிள்ளை படிப்பு முடிச்சிட்டு வந்துட்டான்னு சொன்னா, அவன் எப்படி இருக்கா? அவனுக்கு என்ன, அவன் நல்லா இருக்கா மைனி. நீங்க வாங்க மைனி, உள்ள வந்து உட்காருங்க. எதுக்கெல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு இப்படி உட்காருவோம் காத்தாட? நான் பிறந்து வளர்ந்த வீட்டுல எதுல உட்கார்ந்தா என்ன, எப்படி உட்கார்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சரி மைனி, உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இருக்கட்டல்ல, வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன், உட்காரு. இப்ப எதுக்கு காப்பி போட்டுட்டு பேரம் குடிக்கலாம்? என்னப்பா குருசாமி, கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி தெரியறியா? ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையோ? அதையே கேக்குறீ மைனி, உங்க தம்பிக்கு இப்பதான் சின்ன பையன் நினப்பு. போன மாசம் உடம்புல கொஞ்சம் சதை போட்டுட்டு நீ புலம்பிட்டு இருந்தாரு. இந்த மாசம் முழுக்க டயட்ல இருக்கேன்னு இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. டயட்லயா? அது எதுக்கு இருக்கணும்? ஐயோ, அதையே கேக்குறிய, சோறு திங்க மாட்டேங்காரு. உங்க தம்பிக்கு இப்போ சின்ன பையன் நினப்பு. இனிதான் பொண்ணு பார்க்க போற மாதிரி மனசுல நினைச்சிட்டு தெரியாரு. தம்பி குருசாமி, எதுக்கு சோறு தண்ணி திங்காம இருக்கா? மைனி, சோறு தின்னா சதை பிடிச்சிருமா. ராத்திரிக்கு ஒரே ஒரு சப்பாத்தி, மதியம் பச்சை காயெல்லாம் அவிச்சு வச்சு திங்கணும்னு சொல்லியாரு. காலையிலக்கு பாருங்க, ஒரே ஒரு இட்லியோ ஒரு வாழைப்பழமோ. கூட என்னைக்காவது ரொம்ப பசியா இருந்தா 2 முட்டையை அவிச்சுதான்னு கேட்காரு. இதுக்கு மேல எதுவுமே சாப்பிட கூடாதா மைனி? அதான் உடம்பு மெலிஞ்சு போய் இப்படி இருக்காரு மைனி. நீங்களா கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க, 2 பெரிய பையில இருக்கான்னு மைனி நினப்புல இருக்கட்டும். குருசாமி, இப்படி பண்ணுனா என்ன அர்த்தம்? ஒழுங்கா சாப்பிட்டு வாங்கி இருந்தா தானே உழைக்க முடியும். இத்தனை வயசுக்கு மேல சாப்பாடு குறைக்கிறது நல்லாவா இருக்கு? ஏக்கா, சாப்பாடு குறைச்சு நான் என்ன துரும்பாவா மெலிஞ்சு போயிட்டேன்? ஃபிட்டா இருக்கிறது தான்க்கா முக்கியம். உடம்பு வெயிட் போட்டாதான் ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது. இப்ப கூட பாரு, நான் எங்கனாலும் ஓடி வருவேன். இதே இது என் பொண்டாட்டியால முடியுமா? சோத்த தின்னு தின்னு ஊதி உருண்டியாகி போயிட்டா. நான் எங்க ஊதி இருக்கேன்? நான் இப்பயும் சிக்கன் சென்னிலியா மாதிரி தானே இருக்கேன். நீங்க மெலிஞ்சு போறதுக்காக நான் உருண்டை ஆயிட்டேன்னு சொல்லாதங்க. சரில, 2 பேரும் சண்டை போடாதங்க. அவன் உடம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்காக அந்த மாதிரி சாப்பிடியாம் போல. நீ அதை தப்பா நினைக்காத சரோஜா. அப்படி சொல்லுக்கா. இப்ப கூட நான் வெளியே போனா என் மகனுவலுக்கு தகப்பனான்னு கேட்க மாட்டேங்கானுவே, அண்ணனா இல்ல நீங்க தம்பியான்னு கேட்காவ. ஆமா, இந்த தொப்பியை கழட்டிட்டு போனா நல்லா கேட்பாவ. தொப்பியை மட்டும் கழட்டிட்டு போய் பாருங்க, தாத்தாவா இல்ல பாட்டனான்னு கேட்பாவ. தொப்பியை வச்சு முதுமையை மறைச்சிட்டு திரியிறிய, ஞாபகத்துல இருக்கட்டும். ஏல சரோஜா, உன் மகன் எங்க? மைனி, அவன் வெளியே போயிட்டு வரேன்ட்டு போனா பாத்துக்கிடுங்க. இப்ப வந்துருவா, ஏதோ கூட வேலை செய்ய பையன் கூப்பிட்டான்ட்டு போனா. ஓ அப்படியா, சரி சரி. வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு என்ன, என் மகளும் என் மருமகனும் இருக்கும்போது 2 பேரை நீ நல்லா பாத்துக்கிறியாவ, தாங்குன்னு தாங்கியாவ. சரி தே, தம்பி குணம் அப்படிதானே, யாரையும் தள்ளி நில்லுன்னு சொல்ல மாட்டான். அதனாலதான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என் மருமகனுக்கு என்ன கஷ்டம்? நல்லாதான் இருக்காவே. என் மகன் 2 சின்ன குட்டியால பெத்து கொடுத்திருக்கா. அவனோட நல்லா வளர்ந்து ஒருத்தன் படிச்சு முடிச்சிட்டா, இன்னொருத்தன் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஏனுமே என்ன கஷ்டம் வரப்போது? ஒரு கஷ்டம் இல்ல. என் மகா காலுக்கு மேல காலை போட்டு உட்கார்ந்து மகாராஜ் மாதிரி வாழ போற வாழ்க்கை வரப்போகுது. அப்படியா? உங்க சொத்தை உங்க மக பேருக்கு மாத்தி எழுதியா சொத்தை? அதுவா, எழுதுவோம். அந்த நாளும் சீக்கிரத்துல வரும், கூடிய விரைவில். சரிங்க தே, சீக்கிரமா எழுதுங்க. என் தம்பியோட கஷ்டம் அப்பயாவது தீருதான்னு பாப்போம். முதல்ல நீங்க சொத்து எல்லாத்தையும் இவிய பேர்ல எழுதி கொடுத்துருக்கலாம். நீங்க என்னடானா உங்க மருமக பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க. ஆமா, சொத்தை கேட்டா தருவாவிய? மைனி, சொத்தெல்லாம் எழுதி கொடுத்த மாதிரி எப்படி தருவாவே? எங்க அம்மா போய் கேட்டாலும் அவிய தரமாட்டேன்னு சொல்லிட்டாவே. அதை பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, விடுங்க மைனி. இது என்ன அநியாயமா இருக்கு? உங்களுக்கு என்ன 4-5 பிள்ளைலாம் இருக்காவ? இருக்குது 2 பேர் தான். இப்படி ஒருத்தர் கண்ணுல வெண்ணையும் இன்னொருத்தர் கண்ணுலயும் சுண்ணாம்பையும் வச்சுட்டீல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சொத்து தானே, நான் வாங்கி கொடுத்தேன் மகளுக்கு. அவ என்ன இல்லன்னு சொல்லியது? சொத்து எழுதி கொடுத்தவா நான் உசுரோட தானே இருக்கேன். எப்படி வாங்கணும், அது என் மவட்ட
கிளம்புறேன் தே. சீக்கிரமா சொத்தை வாங்கி கொடுங்க, அப்பயாவது தம்பியோட கஷ்டம் தீருதான்னு பாப்போம். கஷ்டம் சொல்லாதம்மா, எந்த கஷ்டமும் இல்ல, நல்லா தான் இருக்காவே. அத நான் இருக்கேல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். ஏக்கா தங்கச்சியை போய் பாத்தியாக்கா? இல்லையா, இன்னும் போய் பார்க்கல. நேரா நான் இங்கதான் வந்தேன், நீ போன் போட்டு வான்னு கூப்பிட்டா பத்தியா? என்னமோ ஏதோ நினைச்சிட்டு அப்படியே இங்க வந்துட்டேன். இனிதான் போய் தங்கச்சிய பார்க்கணும். அம்மா, அவ நல்லா இருக்காளா? மாமியார் நல்லா பாத்துக்கிட்டியாவ்ல? மாமியார்ல நல்லா தான் பாத்துக்கிட்டியாவே. இவதான் விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா மாமியாரையும் புருஷனையும் பார்க்கறது கிடையாது. போன இடம் இருந்த இடம் நீ கதை விட ஆரம்பிச்சிரியா? எந்த மாமியார் தான் கோபப்படாம இருப்பா? கொஞ்சம் அவளை பார்த்து எடுத்து சொல்லுங்க. அது எங்க வீட்டுல அவதாம்மா செல்ல பிள்ளை, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோமா, அதான் அப்படி இருக்கா. கல்யாணம் முடிச்சு வச்சா பொறுப்பு வந்துரும்னு நினைச்சுதான் முடிச்சு வச்சோம். கல்யாணத்தை முடிச்சு பிள்ளையும் பெத்தாச்சு, இன்னும் ஒழுங்கா பொறுப்பு வரல. நானும் பாக்குற நேரம்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன், இன்னும் விளையாட்டுத்தனமா இருக்கா. இன்னும் 2-3 வருஷம் போச்சுன்னா அது பொறுப்பு தானா வந்துடும். தம்பி, நான் போய் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன்ப்பா. ஏக்கா பார்த்துட்டு இங்க தான் வரணும், நாங்க சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கோம். சாப்பிட்டுட்டு 2 நாள் தங்கிட்டு தான்க்கா போனோம். இல்ல தம்பி, சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புறேன். 2 நாள்ல தங்க முடியாதுப்பா. என் பிள்ளைல அங்க விட்டுட்டு வந்திருக்கேன் பாத்தியா? ஏக்கா பிள்ளைல கூட்டிட்டு வந்திருக்கலாம்லக்கா? கூட்டிட்டு வரலாம் தான்ப்பா நினைச்சேன். ஆனா நீ போன் போட்ட உடனே ஏதோ ஒரு நினைப்புல அப்படியே டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். நான் போய் தங்கச்சியை பார்த்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியேன்ப்பா. சரிக்கா, போய் தங்கச்சியை பார்த்துட்டு வா. ஏங்க, உங்க அக்கிட்ட கேப்பமா? என்னது சரோஜா? உங்க அக்கா மகளை நம்ம மகனுக்கு கட்டி கேப்பமான்னு கேக்கேன். ஏய் சாரோஜா, உனக்கு வேற வேலை இல்லையா? இவ மகளை நம்ம சூர்யாக்கு கட்டி வைக்கணும்ங்க. அவன் இருக்க அழகுக்குலாம் இவ செட் ஆக மாட்டா. என் பேரனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைய பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ பாட்டுக்கு தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு எங்கேயாவது போய் விழுந்து தொலைச்சிடாதே. ஏம்மா, ஏம்மா அப்படி சொல்றா? நல்ல பிள்ளை தானே, சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கும். அம்மா சொல்லியல, அப்படியான்னு கேட்டு பழகு. எனக்கு தெரியும் சூர்யாக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு. நான் சொல்லும்போது மெதுவா பார்க்கலாம். இப்ப அவசரப்பட்டு அவட்ட எதுவும் கேட்றாத சொல்லிட்டேன். ஏமா, அவனை பெத்தவ நான் தான், அவனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளை பார்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இந்த பொண்ணு பார்க்க விஷயத்துல தலையிடாத, அமைதியா இரு. எங்க மைனி பிள்ளை நல்ல பிள்ளை தான், அவளை கட்டி வச்சா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் கேட்க தான் போறேன். நெட்டமாரி, நெட்டமாரி. அக்கா, என்னாச்சு நெட்டமாரி? எதுக்கு அழுதுட்டு வரா? அக்கா, என்னாச்சுமா தங்கம்? என்னமாச்சு? ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கா? உன் மாமியார் எதுவும் சொன்னாவளோ? ஏதாவது சொன்னாவளா? கொடுமைப்படுத்தியாவக்கா? கொடுமையை தான் அனுபவிச்சிருக்கேன் இந்த வீட்டுல. நல்ல மாமியார் பார்த்து கட்டி கொடுத்திய. ஏமா, உன் மாப்பிள்ளலாம் உன்னை எதுவும் சொல்லல? அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரியா? மாமியார் இருக்கு பாரு, என்னை தினமும் மீன் குழம்பு என்ன தொல்லை பண்ணுதுக்கா. மீன் குழம்பு தானம்மா, வச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே, இது என்ன பெரிய விஷயமா? தினமும் என்னால மீன் குழம்பு வைக்க முடியுமா? வேற துணியை துவை, வீட்டை பெருக்குன்னு எப்ப பார்த்தாலும் வேலை. வீட்டை ஒற்றடிங்கவ, பாத்திரத்தை விளக்குங்கவ, தண்ணி எடுங்கவ, தண்ணியை குடிங்கவ. இந்த வீட்டுல தூங்கி முடிச்சா எனக்கு வேலையா இருக்குதுக்கா. இப்படி ஒரு மாமியார் இருக்க வீட்டுல என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியக்கா. நெட்டமாரி, உன் புருஷன் எதுவும் நீ கொடுமை கிடுமை படுத்தலல்லம்மா? அவர் நல்லா பாத்துக்கிட்டியாருல? எங்க பாக்காரு, வேலைக்கு போவாரு வருவாரு. நான் ஒத்தையிலே தான் என்னைய பாத்துக்கிட வேண்டி இருக்கு. அவிய அம்மா ராஜ்யம் தான் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கு. சரிம்மா, அழாத. நான் உன் மாமியார்ட்ட பேசி. கண்டிப்பா பேசுக்கா. ஏக்கா இப்பெல்லாம் முன்னால மாதிரி என்னைய அடிக்கடி பார்க்கறதுக்கு வரவே மாட்டேங்க. வீட்டுல பிள்ளைகள் இருக்குதுல்லம்மா, அதுவளை விட்டுட்டு வர முடியல. நானும் உனக்கு பிள்ளை மாதிரி தானே, என்னைய மறந்துட்டியோ? அதான் தம்பி உன் மைனி பக்கத்துல தானமா இருக்காவே, அதான் உன்னை பாத்துக்கிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். கவனிக்க மாட்டாளோ? இவ்வளவு கவலைப்படுறியே? அம்மா சொல்லிட்டு கைப்பிடிச்சு கொடுத்துட்டு போனதுனால ஏதோ குழம்பு எப்பயாவது கேட்டா தாராவ. அவ எங்க என்னையும் நல்லா பாத்துக்கிட்டியாவ? நான் ஒத்தையில தான் என்னைய பார்க்க வேண்டி இருக்குக்கா. என்ன நடக்கீங்க? எக்கா அது வந்துட்டு. வாங்க தே, வாங்க இறங்குமா. அத்தை வந்திருக்காவல்ல, பேசிக்கிடட்டும். மாட்டேன், தூக்கிட்டு போ. என்னது இது கொடுமை? கங்கார் குட்டி ஜமன மேல ஜமனட் நிக்க. குட்டியா இருந்தாலும் பரவாயில்லை, இது சரியான வளர்ந்த மாடு. இது எதுக்கு ஜமனட் நிக்க? எத்தே, அது வந்து செல்லமா வளர்ந்த பிள்ளை பாத்தியலா? என்னை பார்த்த உடனே அவளுக்கு மனசு தாங்கல, அதான் ஓடி வந்து சின்ன வயசுல ஏறின மாதிரியே ஏறிட்டா. இருங்க தே,
இப்ப இறக்கி விடி. சுவாதனே ரொம்ப பெருசாதான் இருக்கு. நெட்ட மாதிரி அத்தை வந்திருக்காமா, கொஞ்சம் இறங்க. என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போக்கா. சரிம்மா இறங்க. அக்கா உன்னைய போச்சில கூட்டிட்டு போறேன். பாத்துமா மெதுவா. எத்தே என் தங்கச்சிய நான் வேணா ஒரு 2 நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடட்டுமாத்தே? எதுக்கு? அவளுக்கு இங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குது, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் போல. அதான் என்னை பார்த்த உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போக்கான்னு கேக்கா. நான் கூட்டிட்டு போய் ஒரு 2 நாள் வச்சுட்டு அதுக்கு பிறகு வேணா கூட்டிட்டு வந்து விடியத்தே. இவ எங்க முழு நேரமா வீட்டுக்குள்ளே கிடக்கா? எப்ப வாரு எங்கயாவது பயன் எடுத்து போயிரியா? வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கேன்னு சொன்னாலக்கா. எத்தே எங்க அம்மா போனதுல இருந்து அவ எங்களை தான் தாயா நினைச்சிட்டு இருந்தா. திடீர்னு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். பாவம் தே, சின்ன பிள்ளைல. அதான் மனசு கஷ்டப்படியானா ஒரு 2 நாள் கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து விடியத்தே. சின்ன பிள்ளை இவளுக்கே சின்ன பிள்ளை இருக்கு. சரி தே, ஏதோ கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு பிள்ளையும் பெத்துட்டா. அதுக்காக அவளை நாங்க பெரிய ஆளா பார்க்க முடியுமா? எப்பவுமே அவ எங்களுக்கு சின்ன பிள்ளை தான் தே. நான் கூட்டிட்டு போய் வீட்டுல ஒரு 2 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து விடியே. அங்க வந்து உட்கார்ந்துட்டா இங்க வீட்ல வேலை பார்த்தது யாரு? இத்தனை வயசுக்கு மேல நானா பார்த்துட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். ஏற்கனவே அரைகுறையாத வேலை செஞ்சுட்டு கிடக்கா. இதுல அங்க வந்து உட்கார்ந்துட்டா ரொம்ப சொகுசாயிரும். இங்க இருந்து ஒழுங்கா வேலை பார்க்க சொல்லு, ஒழுங்கா கறி வைக்க சொல்லு. ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. சாரஜாட்ட போய் குழம்பு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் கறி வச்சேன்னு விளம்பரம் பண்ணிட்டு தெரியா? ஒரு நாள் கறி வச்சா 9 நாள் கறி வைக்கிறது கிடையாது. அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்துறியா? இவளால ஒரே தொல்லையா இருக்கு. கட்டி கொடுக்கும் போது மட்டும் அதை செய்வா இதை செய்வா, அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்லி கட்டி கொடுத்துறியே. இங்க வந்த பிறகுதானே அவள் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சது. இந்த மாதிரி பட்டவளை வச்சுட்டு நாங்க தான் சுமந்துட்டு திரியிற மாதிரி இருக்கு. ஒரு வேலையிலயும் உருப்படி கிடையாது. மாசமாயிட்டான்னு கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டியே. அப்புறம் பிள்ளைய பெத்துட்டா அதை நல்லா வளர்க்குற வரைக்கும் அங்கதான் இருக்கணும்னு சொல்லி வச்சுக்கிட்டியே. இப்பதான் வீடு குடியுமா வந்திருக்கா, இப்பயும் வீட்டுக்கு போகணும்னு கூட்டிட்டு போகணும்னு வந்து நிக்கா. இதெல்லாம் நல்லா இல்ல, ஒழுங்கா இங்க இருக்கட்டும். கட்டின புருஷனையா பெத்த பிள்ளையாவது பார்க்கணுமா இல்லையா? அது வழியே நானே பாத்துக்கிட்டேன்னா இவ எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா? இப்படிப்பட்டவளெல்லாம் முதல்ல கட்டி கொடுப்போமா வேண்டாமான்னு யோசிச்சு கட்டி கொடுத்துருக்கணும். வந்த உடனே இவ்வளவு பெரிய வாழ்ந்த மாடை இடுப்புல தூக்கி வச்சுட்டு நிக்கிறா. நானா இருந்தா நான் போட்டு சாத்தி இருப்பேன். எத்தே அது வந்து செல்லமாவே வாழ்ந்துட்டா பாத்துக்கிடுங்க. தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளை பத்தியலா? இங்க பாரு, ஒழுங்கா அவளுக்கு புத்திமதி சொல்லி இங்க ஒழுங்கா இருக்க சொல்லிட்டு போ. அதுக்கு இல்லாம இப்படி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தெரியாத. புத்திமதி சொல்லிட்டு போ. ஏக்கா நீயே கண்ணால பாத்துட்டியாக்கா? இந்த மாதிரி மாமியாருக்கு வீட்டுல இனி கட்டி கொடுத்துட்டியக்கா. எப்படி ஏசிட்டு போறாவ பாரு. தினமா கறி வச்சிருமா, ஒரு நாள் கூட வெளியே வாங்கிடக்கூடாதான். நான் நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு வேலை செஞ்சிருக்கேனாக்கா? இல்ல பச்சை தண்ணியை தான் பானையை திறந்து கோடி குடிச்சிருக்கேனா? என்னைய குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் பண்ணி விடுறது எல்லாம் நீ தான் பண்ணுவா. ஏன் மைனி கூட பண்ணிருக்காவ. இங்க வந்து இவ எனக்கு ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்க. அவ என் புருஷனை கூட எனக்கு வேலை செய்ய விட மாட்டேங்க. அக்கா எல்லாமே நானே செய்ய வேண்டி இருக்கு. ஏன் குளிக்கிறது கூட நானே தான் ஒத்தையில குளிக்கேன். சரிம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, போக போக எல்லாம் சரியாயிரும். ஏக்கா வாக்கா வீட்டுக்கு போயிருவோம். என்னால இங்க இருக்கவே முடியலக்கா. நெட்ட மாதிரியும் மாமியார் சத்தம் போடுவாவ, இங்கே இரு. நம்ம ஊர் திருவிழா அப்புறம் இந்த தீபாவளி பொங்கல்னு வரோம்லம்மா, அப்போ உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். அப்ப எதுவும் சொல்ல மாட்டாவல்ல. இப்போ அண்ணனும் மைனி பக்கத்துல தானே இருக்காவ, அங்க போய் இருந்துக்க, ஏதாவது பிரச்சனை இல்லை சரியா? ஆஹா மைனி நீ சாக்கவே மாட்டா, துரத்தி விட்டுருவாவ. சொத்தோல குழம்பு தரதுக்கே அம்மா சொன்னான்னு கேட்க வேண்டியிருக்கு. சரிம்மா, நான் சரோஜாட்ட சொல்லிட்டு போறேன், அவன் நல்லா பாத்துக்கிடுவேன்னு. நீ எதுவும் நினைக்காதம்மா, அக்கா அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன். சீக்கிரமா அடிக்கடி வந்து கூட்டிட்டு போக்கா. என்னால தினம் வந்து வீட்டுல இருந்து கஷ்டப்பட முடியாது. சரிம்மா.